ஹலோ காய்ஸ், நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா மீம்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த போட்டோல இருக்க பர்சன் யாருன்னு தெரியுதா? லோகேஷ் கனகராஜ் தானே? சமீப காலமாக இன்ஸ்டாவில் போட்டு ஒருத்தர் பொலன்னு குழந்துக்கிட்டு இருக்காங்க. எது கிடைச்சாலும் வச்சு செய்கிறேன். ஏன்னா ஒரு லாஸ்டா ரஜினி வச்சு எடுத்த படம் ஃபிளாப்பு. அது இல்லாம விக்ரம் 2 எடுக்கிறேன்னு சொன்னாரு, கைதி 2 எடுக்கிறேன்னு சொன்னாரு, அது எதுவுமே எடுக்கல. அதனால எல்லாம் ஒரு காரணமே இல்லாம அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே மீம்ஸாக போட்டு தள்ளுறாங்க. அந்த மாதிரி மீம்ஸை பூரா இப்போ புறக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை என்னென்ன மீம்ஸு என்னென்ன படம்னு பார்ப்போமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு அப்புறமேல அதிக கெட்டப்ல வந்தவரை ஒரு ஒருத்தரா தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு மாப்பிங் பண்ணி போட்டு அட்டியன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ரஜினி முருகன் படத்தில் உள்ள சமுத்திரகனி ஃபேஸு. இது அவரோட ஒரிஜினல் ஃபேஸு. இந்த சீன் கடைசி அவருன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் கேஜிஎஃப் நான் 10 பேரை அடிச்சு டானாகணும் இல்லைடா, நான் அடித்த 10 பேர் டானுடா. இது மீமு, இது ஒரிஜினல் ஃபேஸு. அக்யூரஸாக இருக்குல்ல. அடுத்தது ஹைலைட்டு. இது பார்க்கடா அவர் மாதிரி தெரியல, லோக்கி மாதிரி தெரியல. இது என்ன படம் தெரியுமா? மன்மதன். இது ஒரிஜினலு. அடுத்து அவர் எடுத்த படத்தையே வச்சு செஞ்சிருக்காங்க. லியோ தாஸ். இது மீம், இது ஒரிஜினல். அடுத்து இந்த படம் சும்மாவே ட்ரோல் மெட்டீரியலான படம், அதுலேருந்து எடுத்திருக்காங்க. சிங்கம். அதில் உள்ள டைலாக் இவர் சொன்னா எப்படி இருக்கு? நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. இது மீம் இமேஜ், ஒரிஜினல் இமேஜ் பார்ப்போமா? இது மாதிரி இந்த இதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற. அடுத்துதாங்க வேற லெவல். இது யாருன்னு தெரியல, நான் ஒருத்தரை நினைச்சிருக்கேன். அது நீங்க பார்த்து சொல்லுங்க யாருன்னு. இது யாருன்னு தெரியல, நானா ஒருத்தர் எடுத்திருக்கேன். அது கெஸ் பண்ண கண்டுபிடிக்க முடியல. அது நீங்க பார்த்து சொல்லுங்க இவரானு. நான் நித்யானந்த் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத வேலைக்கு போறதே தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம். அடுத்து வந்து அப்பா மய நல்லா இருக்குல்ல, கோட்டு படம். மீம் இமேஜ், ஒரிஜினல் இமேஜ். அடுத்து வந்து இதான் செம்ம ஹைலைட்டு. யாருடா? சந்திரமுகி படத்துல வர்றது. ரஜினி உள்ள வந்தோன்னா போய் நாசார்கிட்ட சொல்லாப்புல வடிவேலு. இது ஒரிஜினல் இமேஜ். வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தைகளா மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. இது 3 படத்துல வர தனுஷ். அந்த டியூஷன் போயிருக்கையில வரல அந்த சீனு. ஒரிஜினல் இமேஜ். நீ 3 பட தனுஷ் மாதிரி பண்ணுவேல, அது மாதிரி பண்ணு. பைத்தியம் இல்ல மச்சான், நான் பைத்தியம் இல்ல. சரி, ஓகே பைத்தியம் இல்ல மச்சான். சரி, அடுத்து வர்றது செம்ம ஹைலைட்டான இமேஜ். நம்ம டக்லஸ் இமேஜ். இதுதான் ஒரிஜினல் இமேஜ்.
சந்தோஷமா இப்ப நீ ஓனர் இல்லையா? அடுத்து இந்த இமேஜ் சரியானது. இந்த போஸ்டர் திமிரு படத்துல வரும்ல அந்த லேடி, சரியான அல்டிமேட்டு. இந்த மீச தாடி எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏலே இசுக்கு அப்படி கத்திட்டு வருமா, அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ். ஏண்டா மாப்பிள்ளை, என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. இது அதுக்கு மேல இது ஒரிஜினல் இமேஜ். கதையா? இல்ல சரி. சிரிப்பா பார்க்க சிரிப்பா வருது. இது என்ன படம்னா சம்திங் உனக்கும் எனக்கும் வர படத்துல பிரபுவோட இமேஜ், பக்கத்துல உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர். இதுதான் அந்த ஒரிஜினல் இமேஜ். வச்சு எது கிடைச்சாலும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தப்பு பண்ண என்ன ஏன் இப்படி பண்ணாரு? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனை. இது வந்து அயன் படத்துல உள்ள இமேஜ். பாசனா யாரையுமே யாரை நம்புறதுன்னு தெரியல. பாசனான்னு அந்த டைலாக் வர்றது. இது ஒரிஜினல் இமேஜ். யாரை நம்புறதுன்னு தெரியல தாசனா. அடுத்து வர்றது இன்னைக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதா கிளாடி சொல்லும்போது அந்த இமேஜ் விசில் படத்துல வர்றது. பின்னாடி உள்ளது விவேக் சார். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஐயோ, விடாமுயற்சி அஜித். ஒரிஜினல் இமேஜ் சார். என்ன படம்னா ஆதி படம். ஆதி படத்துல வர வில்லன் கெட்டப். இது ஒரிஜினல் இமேஜ். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் எல்லாத்துலயும் அடிக்கடி வர்றது. டியூட் மூவில உள்ளது. அந்த ஐடி கார்டு முதற்கொண்டு எடிட் பண்ணி வச்சிருக்காங்க பயங்கரமா. மன்மதன் படத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு போற சீனு. ஐயோ, ஒரிஜினல் சீனு. அண்ணே நான் போறேனே, அண்ணே நான் போறேன், அந்த சீனு. போதும், நான் போறேனே, நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேனே. தூளுது பீடுது போல ஒவ்வொருத்தரே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கியாடா. ஐயோ செம்மையா இருக்குப்பா. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இது பசங்க படத்துல வர்றது. விமல் போன் பேசிட்டு இருக்க சீனு. இது ஒரிஜினல். மூஞ்சிய பார்த்தாலே சிரிப்பு வருது. இது என்ன படம்? A1 படம். அச்சச்சோ அவரா? அந்த சீன் நினைக்கிறேன். அச்சச்சோ அவரா? அச்சோ அவரா? பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா.
திகாலன் மேஜிக் ஷோ. சார் பேச மட்டும் உத்து பார்த்தா தன்னால சிரிப்பு வருது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.